கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கில் சிக்கிய நபரை போலீசார் மீண்டும் கைது செய்துள்ளனர். ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் முதல் நபராக சேர்க்கப்பட்டவர் சேலம் கனகராஜ். ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநரான அவர் கோடநாடு சம்பவத்துக்கு பின் சாலை விபத்தில் உயிரிழந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தின் பின்னணியை நன்கு அறிந்தவர் கனகராஜ் தான் என்றும் அவரை திட்டமிட்டு தீர்த்து கட்டியதில் அரசியல் தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அது தொடர்பாக கனகராஜின் அண்ணன் தனபால் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் அவரையும் இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்த வழக்கு தொடர்பாக எடப்பாடி அருகே உள்ள தனபால் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது கனகராஜின் செல்போன் மற்றும் சிம் கார்டுகளை உடைத்தெறிந்து மறைத்ததாக தனபால் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அந்த வழக்கில் கைதான தனபால் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார். அதன்பின் மேச்சேரி அருகே நடந்த நில மோசடி வழக்கு ஒன்றில் தனபால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக தற்போது காவல் உதவியாளரை தாக்கிய வழக்கில் தனபால் 3வது முறையாக கைதாகியுள்ளார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் உதவி ஆய்வாளர் அழகுதுரை மற்றும் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் பழனிசாமி, மூர்த்தி, அரிசியப்பன் ஆகியோர் நேற்று மாலை 5 மணி அளவில் தாரமங்கலம் நங்கவள்ளி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக தனபால் வந்துள்ளார். அவர் தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆய்வாளர் அழகுதுரையிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. என் மீது மேச்சேரி காவல் நிலையத்தில் பொய் வழக்கு போட நீயும் உடந்தையாக இருந்தாய் என்று தரக்குறைவாக பேசியதோடு அவரது சட்டையை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிட்டதாக தெரிகிறது. இதனை கண்ட மற்ற போலீசார் தனபாலை தடுத்தபோது அவர் காவல் உதவி ஆய்வாளர் அழகுதுரையை கொல்லாமல் விடமாட்டேன் என்று மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தனபாலை காவல் நிலையம் பிடித்துச் சென்றனர். அவருக்கு எதிராக காவல் உதவி ஆய்வாளர் அழகுதுரை கொடுத்த புகாரின் பேரில் தனபாலை கைது செய்தனர். பொது இடத்தில் தரக்குறைவாக பேசியது, போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பின்னர் தனபாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.